கிராமத்தின் எல்லைப் பகுதியில் இருந்த அந்த சின்ன தெருவில் இரவு 8க்கு பிறகு அதிகம் யாரும் நடமாட மாட்டார்கள். தெருவின் கடைசியில் இருந்தது ஒரு பழைய மெக்கானிக் ஷெட். டின் கூரையுடன் இருந்த அந்த கடையின் பெயர் ரவி ஆட்டோ கேரேஜ். அங்கே வேலை பார்த்தவன் ரவி. வயது 37. காலை முதல் இரவு வரை வண்டிகளோடு வாழ்ந்தவன். கைகளில் எப்போதும் கருப்பு கிரீஸ், முகத்தில் சோர்வு, ஆனாலும் மனசில் நல்லவன். ரவி திருமணமாகாமல் வாழ்ந்தான். வீட்டில் வயதான அம்மா மட்டும். வாழ்க்கை அவனுக்கு வேலை, சாப்பாடு, தூக்கம் என்ற அளவில்தான் இருந்தது. அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பழைய மாடி வீட்டில் குடியேறினாள் மீனா. 33 வயது. கணவனை இழந்து 2 வருடங்களாகிவிட்டது. ஒரு 6 வயது பெண் குழந்தையுடன் தனியாக வாழ வந்திருந்தாள். முதல் நாள் அவளை பார்த்தபோது ரவி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் முகத்தில் இருந்த அமைதியான சோகம் அவன் மனதில் பதிந்தது. அடுத்த நாள் காலை மீனா வீட்டின் முன் தண்ணீர் மோட்டார் வேலை செய்யவில்லை. அவள் பலமுறை சுவிட்சை ஆன் ஆஃப் செய்தாள். வேலை ஆகவில்லை. அந்த நேரம் ரவி ஷாப்புக்கு கிளம்பி கொண்டிருந்தான். என்னாச்சு என்று கேட்டான். மோட்டார் ஓடல, எனக்கு ஒன்றும் தெரியல. ரவி உடனே உள்ளே சென்று பார்த்தான். 2 நிமிடத்தில் சரி செய்து விட்டான். இப்போ ஓடும். மீனா சிரித்தாள். நன்றி. அந்த சிரிப்பை பார்த்தபோது ரவியின் மனசில் ஏதோ மெதுவாக தொடங்கியது. அதன் பிறகு தினமும் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். காலை அவள் வீட்டு வாசலில் கோலம் போடுவாள். ரவி வேலைக்கு கிளம்பும்போது காஃபி குடிச்சிட்டு போங்க என்று சொல்லுவாள். முதலில் தயங்கிய ரவி பின்னர் தினமும் அவள் கொடுக்கும் காஃபிக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். ஒரு மாலை மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. ரவி ஷாப்பை மூடி வீடு திரும்பும்போது மீனா வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு? குழந்தைக்கு காய்ச்சல், ஆட்டோ கிடைக்கல. ஒரு வார்த்தையும் பேசாமல் ரவி தனது பழைய பைக்கை எடுத்தான். வாங்க. அந்த இரவு மருத்துவமனை, மருந்து, குழந்தையை தூக்கி கொண்டு நடப்பது எல்லாமே ரவிதான் பார்த்து கொண்டான். வீட்டிற்கு திரும்பிய போது இரவு 2 மணி. குழந்தை தூங்கிய பின் மீனா அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் யாரிடமும் இவ்வளவு உதவி கேட்கவே இல்லை என்று மெதுவாகச் சொன்னாள். ரவி சிரித்தான். நீங்க தனியா இல்ல. அந்த வார்த்தை அவள் மனதை உடைத்தது. பல மாதங்களாக அவள் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வெளியே வந்தது. என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைக்கல ரவி. அவன் மெதுவாக அவள் அருகில் அமர்ந்தான். எல்லோருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா அதை தனியா தாங்கணும்னு அவசியமில்லை. அந்த இரவு முதல் அவர்கள் இன்னும் நெருக்கமானார்கள். மீனா அவனுக்காக சாப்பாடு வைப்பாள். ரவி குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வான். கிராமம் பேச ஆரம்பித்தது. விதவை வீட்டில் அவன் அதிகமாக இருக்கான், இது சரியில்லை. ஆனால் அவர்கள் இருவருக்கும் அந்த வார்த்தைகள் மெதுவாக முக்கியமில்லாததாக மாறின. ஒரு ஞாயிறு மதியம் மீனா வீட்டில் மின்சாரம் போய்விட்டது. ரவி வயர்களை சரி செய்ய மாடிக்கு சென்றான். அப்போது திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. மாடியில் நின்றிருந்த மீனாவின் சேலை காற்றில் அசைந்தது. மழை துளிகள் அவள் முகத்தில் விழுந்தன. கீழே வாங்க, நனைஞ்சிடுவீங்க என்று ரவி சொன்னான். ஆனால் அவள் அங்கேயே நின்றாள். எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும். ரவி சிரித்தான். அதான் தெரியும். அவள் அவனை பார்த்தாள். எப்படி? மழை வரும்போதெல்லாம் நீங்க சிரிப்பீங்க. அந்த ஒரு வரி மீனாவை அமைதியாக்கியது. பல வருடங்களுக்கு பிறகு யாரோ அவளை கவனிக்கிறார்கள் என்ற உணர்வு. அந்த நிமிடத்தில் அவள் மனசு மெதுவாக அவன் பக்கம் நகர்ந்தது. அடுத்த சில நாட்கள் அவர்கள் இருவருக்கும் பேசாமல் இருக்க முடியவில்லை.
ஒரு இரவு குழந்தை தூங்கிவிட்ட பிறகு மீனா வீட்டின் முன் அமர்ந்திருந்தாள். ரவி அருகில் வந்தான். தூங்கலையா? மனசு தூங்க விடல. சில நிமிடம் அமைதி. பின்னர் மீனா மெதுவாகச் சொன்னாள், நான் விதவை ரவி. என்கிட்ட யாரும் இவ்வளவு நெருக்கமா வரக்கூடாது. ரவி அவளை நேராக பார்த்தான். உன் கடந்த காலத்தை காதலிக்கல, நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன். அந்த இரவு அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள். தனிமை, பயம், ஆசை, வாழ்க்கை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. மீனா குளிரால் நடுங்கினாள். ரவி தனது துண்டை அவளுக்கு போர்த்தினான். அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த நிமிடம் இருவருக்கும் வாழ்க்கை மீண்டும் ஆரம்பித்தது போல இருந்தது. அதன் பிறகு அவர்கள் உறவு இன்னும் ஆழமானது. ரவி வேலை முடிந்து வந்ததும் குழந்தை ஓடி அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தது. முதலில் அதிர்ந்த ரவி பின்னர் அந்த அழைப்பில் சந்தோஷத்தை கண்டான். ஒரு நாள் இரவு மீனா அமைதியாக கேட்டாள், நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே ஒன்றாக முடியுமா? ரவி உடனே பதில் சொன்னான், நான் உன்னை விடமாட்டேன். சில வாரங்கள் கழித்து கிராம கோவிலில் எளிமையாக அவர்கள் திருமணம் நடந்தது. அதிக மக்கள் இல்லை, ஆனால் உண்மையான சந்தோஷம் இருந்தது. மீனா மஞ்சள் சேலையில் அழகாக இருந்தாள். ரவி அவளை பார்த்து கொண்டே இருந்தான். என்ன என்று வெட்கத்துடன் கேட்டாள். நீ சிரிக்கும்போது இந்த வீடே வெளிச்சமாயிருக்கு. அவள் சிரித்தாள். வீட்டின் வெளியே மழை மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. உள்ளே பல வருடங்களாக தனிமையில் வாழ்ந்த இரண்டு இதயங்கள் ஒரே வாழ்க்கையாக இணைந்திருந்தன. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்.